வணக்கம். நான் நன்னிலம் ஜிபிஜிஎம் ஃபர்னிச்சர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். இப்போ அந்த கதையை தொடரும். அதுக்கு முன்னாடி தமிழக மக்களுக்கும் மேற்கு வங்க மாநில மக்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நீங்கள் ஓட்டு போட்டு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கீங்க. இதில் தமிழகத்தை விட மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்தவங்க 92% கூடுதலாக பெற்று வாக்குகள் கொடுத்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் அதிகமான வாக்குகள் விழுந்திருக்கு. அதாவது நான் எதிர்பார்த்தது 98-99% வாக்குகள் கண்டிப்பாக பதிவாகும்னு எதிர்பார்த்தேன். அது ஆனால் நடக்கலை. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதாவது 85% மேலே வாக்கு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 15% பேர் வாக்களிக்கலை. அதாவது ஒரு 85 லட்சம் அல்லது அதற்கு மேலே வரும். அது கணக்கெடுத்திங்கன்னா அத்தனை பேர் வாக்களிக்கலை. அதனால் கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவ்வளவு பேருக்கு வாக்களிக்கிற தகுதி இருந்தும், பட்டியலில் பேர் இருந்தும் வாக்களிக்கலைன்றது ஒரு வேதனைக்குரிய விஷயம். சரி, அதை அப்புறம் அடுத்தது சரி பண்ணுவோம். இப்போ வாக்களித்தவங்களுக்கு என்னுடைய வீர வணக்கம். இப்போ நம்ம அந்த கதையை தொடரும். என்ன பண்ணுறாரு, மன்னர் காட்டிலேருந்து ஊருக்குள்ளே வர்றாரு. அந்த கிராமத்துக்கு தலைவரை பார்ப்போன்ட்டு வர்றாரு. வர்ற வழியில் ஒரு குழந்தையோட மிகப்பெரிய அலறல் சத்தம். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஒரே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குழந்தையோட அலறல் சத்தம் கேட்டு பார்த்தா ஒரு சிறுத்தை ஒரு குழந்தை காலை கவிட்டு. அதை பார்த்த வேகத்துக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு கையில் இருந்த வில்லம்பு எடுத்து அந்த சிறுத்தையை கொன்னுட்டாரு. அந்த குழந்தைக்கு ஆனால் காலில் கடிபட்டுட்டு. எப்போவுமே இவங்க அரசர் கூட போகிறப்ப எல்லாருமே பரிவாரணையோட தானே போவாங்க. உடனே வைத்தியரை கூப்பிட்டு அந்த குழந்தைய காலை சரி பண்ணி அதை அவங்க அம்மாட்ட கொடுங்க. ஏன்னா அந்த வயல்வெளியில் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து இப்பயும் சரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்கள இந்த மரத்தடியில் நிழலில் விட்டுட்டு இல்லை தொட்டிலில் கட்டி ஆட விட்டுட்டு அவங்க பாட்டில் அவங்க வயல் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு போகக்குள்ள சாப்பாடு ஊட்டி அழைச்சிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி நேரத்தில் ஒரு சிறுத்தை அதனால் அதை கத்தின நேரத்துக்கு இவர் நல்ல வேளை ராஜா வந்தார், அதனால் காப்பாற்றிட்டார். உடனே எல்லோரும் மன்னர் வாழ்க மன்னர் வாழ்க. அந்த அந்த அம்மா அழுது ரொம்ப நன்றி சொல்லுது மன்னருக்கு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரை கூப்பிட்டு, நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள், ஊருக்குள்ளே இந்தமாரி மிருகங்கள் வராத அளவுக்கு என்ன பண்ணலாம் பார்த்து அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுங்க. அதாவது கூண்டு இது போன்ற இதுகளை அடைச்சி அதைகளை நடு காட்டில் கொண்டு போய் விடுற மாதிரி அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கற்பனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சரை அங்கே விட்டு ரெடி பண்ண சொல்லிவிட்டு பாக்கி பேர் கிளம்பி இந்த ஊர் தலைவரை பார்க்க வராங்க. அங்கே தான் திருடங்களாம் அவங்க ஜாமானோட பிடிச்சி வச்சுருக்காருல. உடனே திருடர்களை போய் பார்த்து, நம்ம நாட்டில் தான் எந்த ஒரு இதுவும் இல்லையே, அதை எப்படி சொல்கிறது, எந்த ஒரு வறட்சியும் இல்லை, ஒரு எல்லாமே கிடைக்கிது. அந்த நாட்டில் எல்லாமே நல்லா கிடைக்கிது. டெவலப்மெண்ட்டு தான் இல்லை. அதாவது எல்லாம் ஏழையாக இருக்கிறாங்க. அதிகபட்ச பேர் பிச்சைக்காரங்க கூட இல்லை அந்த நாட்டில். அந்த அளவுக்கு அந்த நாட்டை அவங்க தாத்தா பாட்டிலேருந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் திருடுறீங்கன்னு போய் திருடர்கள்ட்ட கேட்குறாங்க. உடனே எல்லாம் ஒருத்தனை அப்படியே பார்க்குறாங்க திருடங்க எல்லாம். எந்த திருடன் என்னைக்கு உண்மையை சொல்லியிருக்கான். அதனால் ஒருத்தன் மூஞ்ச பார்க்குறான். இல்லைம்மா, எங்களுக்கு இது பணம் பத்தலை, நாங்கள் பெரிய அளவில் வர்றதுக்கு அதுக்காக தான் இந்த பணத்தை, அதாவது இந்த காசு பணம் எல்லாத்தையும் கொள்ளையடித்து எங்கள் குடும்பத்துக்கு கொடுக்குறோம். எங்களுக்கு அது சரியான வளர்ச்சி இல்லைம்மா எங்கள் கிராமத்தில். நீங்கள் வேணால் அந்த கிராமத்தில் பாருங்கம்மா அப்படின்றாங்க. அப்படியா? ஆனால் எது தான் வளர்ச்சி இல்லைனாலும் நீங்கள் அரண்மனையில் எங்கள்கிட்ட நீங்கள் முறையிட்டிருக்கலாம் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு. நீங்கள் இது மாதிரி திருட்டை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப தவறான செயல். ஏன்னு கேட்டால் ஒவ்வொருத்தன் கஷ்டப்பட்டு பாடுபட்டு அந்த குருவி சேர்க்குற மாதிரி ஒவ்வொன்றையும் சேர்க்குறான். அப்படி சேர்க்குறத நீங்கள் அவங்க அசந்து தூங்குகிற நேரத்துலையோ அவங்க அல்லது வெளியில் போயிருக்கிற நேரத்துலையோ திருடுறீங்க. இது மிகப்பெரிய தவறான செயல். அதனால் இது மன்னிக்க முடியாது. இதுக்கு தண்டனை கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஆனால் நீங்கள் குடும்பத்துக்காகவும் பசிக்காகவும் திருடுன்றீங்க. ஆனால் நான் எதாக இருந்தாலும் விசாரித்து பார்த்துட்டு தான் ஒரு முடிவு எடுப்பேன்.
அதனால் ஊர் தலைவரை கூப்பிட்டு இவங்களையெல்லாம் நம்ம அரண்மனைக்கு கைது பண்ணி கூட்டுவாங்க, இவங்களோட குடும்பத்தை சார்ந்தவங்க யார் யாருன்னு கேட்டு அவங்களையும் வர சொல்லிட்டுங்க அப்படி சொல்லிட்டாரு. அதேமாரி இந்த ஊரில் இவங்க களவாண்ட பொருள்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை இந்த ஊரில் அவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு மிச்ச பொருளையும் நம்ம அரண்மனைக்கு எடுத்துகிட்டு வர சொல்லிட்டுங்க. இது மாதிரி திருடர்கள்ட்டேருந்து இது இவ்வளோ பொருள் கைப்பற்றியிருக்கோம், அதை வந்து மன்னர் அரண்மனையில் வாங்கிக்கலாம்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மன்னர் கிளம்புறாரு. ஊர் தலைவராக நன்றி சொல்லிவிட்டு கிளம்புறாரு. அரண்மனைக்கு வராரு மன்னர். அரண்மனைக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஏன்னா அது சாயங்காலம் ஆகிடுச்சு. அதனால் நாளைக்கு நம்ம சபையை கூட்டி இந்த திருடர்கள் மேட்டரையும் அந்த ஆற்று பிரச்சனையும் நம்ம சரி பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து தண்ணின்றது ரொம்ப முக்கியமானது. அது வந்து மக்களுக்கு சரியாக கிடைக்கணும். அவ்வளோ பெரிய ஆற்றுல ஒரு பக்கமாக அடைச்சிக்கிட்டு எல்லா தண்ணியும் வருது, ஆனால் வந்துடும். ஏன்னா ஒரு தண்ணி மேல் நோக்கி கீழ் நோக்கி தான் வரும், மேலேருந்து கீழ் நோக்கி தான் வரும், அதனால் வந்துடும். ஆனால் அதே நேரத்தில் வந்து அடைச்சிக்கிட்டு வர்றது வந்து நமக்கு தேவைப்படுற இடத்துக்கு வராமல் வேறு இடத்துக்கு பிரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிருகங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆற்றையோ குளத்தையோ கற்பனை வெட்டி கொண்டு வந்துடலாம், ஆனால் மிருகங்களுக்கு வந்து தண்ணீர் வந்து அதுங்களுக்கு எப்படி சரி பண்ணணும்லாம் தெரியாது. அதுங்க ஓடுற தண்ணியில் குடிக்கும். அப்போ அந்த இடம் அடைப்பட்டு போயிட்டுனா அவங்க அடுத்த இடத்த தான் தேடுங்க. அதனால் முதல்ல வந்து காட்டில் உள்ள நம்ம அந்த ஆற்றுகளை சரி பண்ணணும். அது விஷயமா காலையில் பேசுவோம்னு சொல்லிட்டு எல்லாரையும் என்ன பண்ணுறாரு, எல்லாம் நீங்கள் கிளம்புங்க, நாளைக்கு காலையில் நம்ம சபையை கூட்டி ஒரு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கிளம்பிடுறாங்க. இவர் தான் ஒரு சிறுத்தையை அடிச்சிட்டார்ல, அதில் வந்து அமைச்சர்களுக்கெல்லாம் சந்தோஷம். இது வரைக்கும் இவங்க பரம்பரையில் எல்லோரும் வந்து பல மிருகங்களை அடித்து எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க வேட்டையாடி. இவர் ஒருத்தர் தான் அடிக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுவாரோன்னு யோசனை பண்ணேன். இவருக்கு இறைவனாக பார்த்து இதேமாரி ஒரு உதவி செய்கிற மூலயமா ஒரு மிருகத்தை அடிக்கிற சுச்சுவேஷன் வந்துட்டு அப்படின்னு அமைச்சர்கள்லாம் நினச்சிட்டு போகிறாங்க. ஆனால் மன்னருக்கு வந்து அந்த ஒரு வருத்தம் தான். ஏன்னா வந்து அவர் மக்களை காப்பாற்ற வேணும், அதே நேரத்தில் வந்து மிருகமாக மக்களான்னு பார்க்கக்குள்ள மக்கள் தான் முக்கியன்ற ஒரு முடிவு எடுக்கணும். அதுதான் அரசர். ஏன்னா 5 அறிவு உள்ள ஜீவன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு 6 அறிவு உள்ள மனுஷனை பலி கொடுக்கக்கூடாது. நம்மளுக்கு 6 அறிவு இருக்குன்னா முதல்ல நம்ம இனத்தை, அதாவது நம்ம இனத்தை நாம் பாதுகாக்கலைன்னா வேறு யார் பாதுகாப்பா? அதனால் முதல்ல நம்ம இனத்தை பாதுகாக்கிறதுக்கான உண்டான வழிகளை நம்ம எல்லாம் கரெக்டாக செய்யணும் அப்படின்றத மன்னர் தீர்க்கமான ஆள். அதனால் வந்து அவர் செஞ்சது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்டில் அது ஒரு எண்ணம் இருந்தாலும் ஒரு மிருகத்தை வந்து காட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை விட்டுருப்பார். ஊருக்குள்ளே வந்து மனுஷனை கொல்லினதுனால அவர் வழி இல்லாமல் அதை கொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாயிட்டார். சரி, ஓகே, பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு போய் படுக்க போயிட்டார். கதையை நாளைக்கு தொடரும். வணக்கம்.